மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி அரைச்சி வச்ச கோலா மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு நல்லா அரைச்சி வச்சு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு அரைச்சி வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ கோலா மீன் எடுத்திருக்கேன். தண்ணியில் போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளியில் நம்ம வதக்கி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. சூடானதும் இதில் 1 ஸ்பூன் மல்லி விதைகள் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு மல்லியை நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போதே மல்லி, மிளகு, சீரகம் இதோடைய வாசனை வர ஆரம்பிச்சிடும். மிதமான தீயில் இதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அடுத்ததாக 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். சின்ன வெங்காயத்தோடு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணும். இது வதக்கிக்கிட்டு இருக்க நேரத்திலே இதிலே எல்லா மசாலா தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறம் காரத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இதில் மல்லி விதைகள் நான் சேர்த்து வறுத்தனால நான் மல்லிப்பொடி எதுவும் சேர்க்கலை. அப்படி நீங்கள் மல்லி விதைகள் சேர்க்கலைன்னா மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி விதைகள் சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள்லாம் சேர்த்த பின்னாடி இது கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். அப்போ ஈஸியாக வதக்க வரும். இது நல்லா வதங்கட்டும். அந்த தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். வெங்காயம் தக்காளி இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. ஊற்றின தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிடலாம். இப்போது தண்ணி தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சம் மீன் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 3மே நல்லா பொரியட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்த பண்ணி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அந்த நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். வதக்கும் போது கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி வாசனை வந்த பின்னாடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். வெங்காயத்தை ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கனால ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயத்தை வதக்கும் போது இதில் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுவோம். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாவை 4ஆக கீறி சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வாசனைக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். ஒரு 3-4 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா வதக்கி இந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வரும் இல்லையா, அப்புறம் புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நான் ஊற வச்சுருக்க புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ புளியோட சக்கையை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துடலாம். ஸோ மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் காரம், உப்பு, புளிப்பு இது 2மே தூக்கலாக இருந்தால் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் புளி தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் மீன் சேர்க்கும்போது மீனில் சாரும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரட்டும். எண்ணெயில் தெளிஞ்சு மேலே வரட்டும்.
15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க கோலா மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து கோலா மீனுக்கு பதிலாக மற்ற எந்த மீன் எடுத்தாலும் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை, பூரிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து மறுநாள் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா மீன் துண்டுகளும் சேர்த்தாச்சு. இதை வந்து லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப வந்து அழுத்தி பண்ண வேணாம். மீன் எல்லாமே உடஞ்சி போயிடும், இல்லை கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி மீனை வந்து வேக வைக்கிறதுக்கு 4 நிமிஷம் போதும். 4 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். 4 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக மீன் எல்லாமே வெந்துருச்சு. எந்த மீனுமே வந்து உடையலை. ஸோ சூப்பரான கோலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் இந்த மீன் குழம்பு வாசனையாக இருக்கிறதுக்கு கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க, சூப்பரான அரைச்சி வச்ச கோலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.